நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. சிறப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே உங்கள் அனைவருக்கும் மேட்டுச்சேரி குருசேகரத்தின் சார்பாக சபை குரு, சபை சங்க செயலர், பொருளர் உள்ளிட்ட உறுப்பினர்கள், சபை மக்கள் யாவரின் சார்பாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். சிறப்பாக ஊழியர்களின் சார்பாகவும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாளிலே எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி தேவதூதர்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துனுடைய பிறப்பை சொல்கிறார்கள். கிறிஸ்துனுடைய பிறப்பு வெறும் கொண்டாட்டங்கள் மாத்திரம் அல்லாமல் அது ஒரு வாழ்வின் அர்த்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து பிறப்பின் செய்தி என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே கிறிஸ்துவை குறித்து சொல்கிற பொழுது அவர் தன் பெற்றோருக்கு அடங்கி இருந்தார், பணிந்து இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து என்னும் குழந்தை அது வழியாக நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் பெற்றோருக்கு பணிவு இருக்க வேண்டும். பெற்றோர்களிடத்திலே பிள்ளைகளுக்கு பணிவு இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வேதத்திலே சொல்லப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் குழந்தை தன் பெற்றோருக்கு பணிந்து இருந்தார். இந்த நாளிலே பிள்ளைகளிடத்திலே நாம் ஒரு காரியத்தை சொல்லணும்னு சொன்னால் அந்த பணிவு என்பது இல்லாத ஒரு சூழலிலே அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து என்னும் குழந்தை தன்னுடைய பெற்றோருக்கு பணிந்து அவர்கள் சொல்வதை கேட்டு அடங்கி இருந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக கிறிஸ்து பிறப்பின் செய்தி பெற்றவர்களை, பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்பதை அல்லது அவர்களிடத்தில் பணிவாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது, உற்றோருக்கு உதவி செய்வார். கிறிஸ்து பிறப்பின் செய்தி நாம் அருகில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா பல சபையை சேர்ந்தவர்கள் இல்லங்களுக்கு சென்று கிறிஸ்து பிறப்பின் பாடலை பாடி பரிசுகளை கொடுத்து மகிழ்விக்கிறார்கள். ஆக நம்மளால் முடிந்த அளவுக்கு நம் அருகில் இருக்கிற நம்முடைய உறவுகளுக்கு, தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்து பிறப்பின் செய்தி நமக்கு சொல்லுங்கள். மூன்றாவது, மற்றவர்களிடத்திலே கனிவுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் பேசுகின்ற வார்த்தை மற்றவர்களை சந்தோஷப்படுத்தணும் என்பதுதான் கிறிஸ்து பிறப்பின் செய்தி நமக்கு சொல்லுவோம். ஆக நாம் பேசுகின்ற வார்த்தை மற்றவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குழந்தை இந்த 13 வயதிலே அங்கு பேசிய அநேக ஞானிகளிடத்திலே அவர் பேசுகிறார். அநேகர் ஆச்சரியப்படுகிறார். அவருடைய வார்த்தை அவ்வளவு கனிவாக, பணிவாக, அர்த்தம் பொதிந்ததாக இருந்தது என்று வேதனை சொல்கிறது. ஆக இந்த நாளிலே கிறிஸ்து பிறப்பின் செய்தி என்பது வெறும் கொண்டாட்டங்கள் மாத்திரம் அல்லாதபடி அது நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள். பெற்றவர்களை நாம் மதிக்க வேண்டும், உற்றவர்களுக்கு, உறவுகளுக்கு நாம் உதவ வேண்டும், மற்றவர்களிடத்திலே கனிவாக நாம் பேச வேண்டும். இந்த பண்பு நமக்கு இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக எதிர்கால வாழ்க்கையில் நாம் மேன்மை அடைய முடியும். கடவுள் நம்முடைய உள்ளங்களிலே, இல்லங்களிலே பிறந்து இப்படிப்பட்டதான இந்த பணிவு, உதவுகின்ற மனப்பான்மை, கனிவோடு சந்தோஷமாய் பேசுகின்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிறார். ஆகவே மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் மேட்டுச்சேரி குருசேகரத்தின் சார்பாக, சபை குடும்பங்களின் சார்பாக, ஆலோசனை குழுவின் சார்பாக, ஊழியர்களின் சார்பாக, ஓய்வு நாள் பள்ளி மற்றும் பெண்களுக்கு சங்கம், இளைஞர் இயக்கம் இவர்களின் சார்பாக, பாடகர்களின் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன்.